தேவையானால் சீனா நேரடியாகவே இராணுவத்தை வழங்க தயார் என்று கூறியிருக்கின்றதை பார்க்கின்ற பொழுது சீன ஆழ்நிலைப்பட்ட இராணுவ இழப்பு கூட இலங்கை தீவில் ஏற்படுமா என்கின்ற ஒரு புதிய நிலை தோன்றியிருக்கிறது. தோல்வியடைந்த சமூகங்களில் ஆரோக்கியமாக சிந்திக்கும் ஒவ்வொருவனுக்கும் எதிராக 1000 முட்டாள்கள் காத்திருப்பார்கள். அவ்வாறே சிந்தனையோடும் கரிசனையோடும் உதிர்க்கப்படும் ஒவ்வொரு சொற்களுக்கும் எதிராக தீவிரமானதும் முட்டாள்தனதுமான 1000 சொற்கள் உதிர்க்கப்படும். செயலில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறவர்கள் ஏதாவது ஒரு சட்டத்தை மீறுகிற ஒரு வர்த்தகத்திலேயோ இல்ல சட்டத்தை மீறுகின்ற ஏதாவது ஒரு முறைமைகளையோ அவர்கள் இழுத்துச் சென்று அதற்குள் அவர்கள் செயற்பட வைத்துவிட்டு அவர்களை மூளைக்குள் ஒதுக்கி வைத்து தாங்கள் நினைத்ததை செய்விப்பது. மகாவம்சம் ஒரு புனையப்பட்ட கதை யுனெஸ்கோ வரையும் போயிருக்கிறது. ஆனால் எங்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், வந்து பேசுவார்கள், அங்கிருந்து வந்து பேசுவார்கள், இந்தியாவில இருந்து பேசுவார்கள், இந்தியாவில் மூத்த ப்ரொஃபசர் அந்த ப்ரொஃபசர் இருக்கார். என்ன பிரயோசனம்? அந்த நிலத்தினுடைய தன்மையை நாங்கள் உணர்ந்து கொண்டு அதே எங்களுக்கான தனித்துவமான வரலாறும் தனித்துவமான ஆட்சி முறைகளும் இருந்திருக்கு. அதை நாங்கள் பேணிக்கொண்டு நேருக்கு நேர் மோத வேணுமே தவிர களத்தை விட்டுட்டு ஓடையலாது. உங்களுக்கும் மக்களுக்கும் இடையிலான பலம் அதிகரிக்க அரசியல் கட்சிகள் உங்களை தேடிவர். நீங்கள் அங்கு போக தேவையில்லை, நீங்கள் அரசியல் கட்சிகளை தேடி போக தேவையில்லை. நீங்கள் உங்கள் பலத்தை கட்டி அமைக்கும் போது துணிச்சலாக கதையுங்கள். உங்களுடைய பிரித்தானிய வரலாறு என்னென்று கூறுவீர்களா? உங்களுடைய பிரான்சிய வரலாறு என்னென்று கூறுவீர்களா? இந்த மக்களுக்கு பிரித்தானியா விதமாக எங்களை சுரண்டிய காரணத்தில் நாங்கள் இங்கு வந்தோம் என்ற அந்த உண்மை தெரியுமா? அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, இலக்கின் சிந்தனை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். வாராந்த இலக்கு இணையதளில் பிரசுரிக்கப்படும் ஆசிரியர் தலையங்கம். அந்த தலையங்கத்தின் விளக்கத்தை உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு வாரந்தோறும் எடுத்து வரும் நிகழ்ச்சியாக இலக்கின் சிந்தனை இடம்பெறுகின்றது. இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு தமிழ் அறிஞர் மூத்த ஆய்வாளர் ஃபட்மா மாஸ்டர் அவர்களும் போரியல் ஆய்வாளர் அரசோடு இணைந்து எங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்கின்றார்கள். இங்கே கலையத்தில் மாஸ்டர் இணைந்திருக்கிறார். வணக்கம் மாஸ்டர். வணக்கம் தனாஞானி. வணக்கம் அருஷ். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் மாஸ்டர். வணக்கம் தனாஞானி. இன்றைய ஆசிரியர் தலையங்கம் ஈழத்தமிழர் இறமையினை மீளுறுதி செய்யும் அரசியல் அமைப்பும் வெளிநாட்டு கொள்கை மற்றும் பொருளாதார கட்டமைப்பும் உடன் தேவை. மாஸ்டர் கூறுங்கள், எவ்வளவு விரைவாக தேவை? எவ்வளவு விரைவாக சொன்னால் உலகம் எவ்வளவு விரைவாக மோத ஆயத்தமாகிக் கொண்டிருக்கின்றது என்பதை கடந்த வாரத்தில் நாங்கள் உலகத்திலே பார்த்தோம். ஈரானுடைய இறமை உள்ள பிரதேசத்துக்குள் இஸ்ரேல் தாக்கல் நடத்தி பார்க்கின்றோம். இஸ்மாயில் ஹைனினை கொன்றதன் மூலமாக அந்த தாக்குதலை செய்திருக்கின்றார்கள். அதே நேரத்தில் இப்பொழுது ஈரானும் அதற்கு தாங்கள் பதிலடி கொடுப்போம்னு சொல்லி ஈரானிய தலைவர்கள் எல்லாருமே உறுதியெடுத்திருக்கின்றார்கள். லெபனானும் அதே மாதிரியாக யுத்தத்துக்கான ஆயத்தங்களை செய்கின்றது. ஆகவே மிக வேகமாக எல்லா நாடுகளும் ஒன்றொன்று இணைந்த ஒரு போர்ச்சூழல் வேகப்படுத்தி கொண்டு வருகின்றது. அது வெளிநாட்டில் மட்டுமில்லை, உள்நாட்டிலும் கூட. பிரித்தானியாவை எடுத்தவமாக இருந்தால் பிரித்தானியாவில் சவுத் போர்ட்டில் 3 குழந்தைகள் கொல்லப்பட்டு 6 பேர் காயப்பட்ட அந்த ஒரு 17 வயது இளைஞனின் அந்த கத்திக்குத்து சம்பவத்தை அடுத்து இங்கிருக்கின்ற இங்கிலீஷ் டிஃபென்ஸ் லீக், அதாவது ஆங்கில பாதுகாப்பு குழு என்பது அந்த இடத்திலே போலீசாருக்கு எதிராக தொடங்கிய எதிர்ப்பு போராட்டம் என்பது எங்களுடைய நாட்டில் எங்களுக்குத்தான் சட்டவிரோதமானவர்களுக்கு தங்கிடம் கொடுக்காதே, ஆதரவளிக்காதே, திருப்பி அனுப்பு என்கின்ற அடிப்படையிலே இந்த நிறமுள்ள மக்களை அவர்கள் இங்கு அரசியல் போல்டம் கோரியோ அல்லது குடியேற பெற்று வேலைவாய்ப்புகள் இருக்கிற அந்த தன்மைகள்ல இருந்தோ அவர்களை குறைக்க வேண்டும், வெளியே அனுப்ப வேண்டும் என்ற அந்த கோரிக்கை வெளிப்பட்டு 35 இடங்களில் இந்த வாரம் அரசாங்கத்துக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்களை, போலீசாருக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்களை அந்த இங்கிலீஷ்
டிஃபென்ஸ் லீக் என்பது ஏற்பாடு செய்திருப்பதும் நேற்று இரவு கூட அதன் பின்பு 4-5 இடத்தில் பிரச்சனை நடந்து விட்டது. நேற்றிரவு கூட சண்டர்லாண்டில் ஒரு காரையும் கவுட்டு போட்டு அதை நாசமாக்கி ஒரு கட்டிடத்தையும் தீ வைத்த பின்னணியில் வந்து போலீசாருக்கும் ஆர்ப்பாட்டக்காரருக்கும் இடையில் இடம்பெற்ற மோதலில் 3 போலீசார் காயமடைந்து 8 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். விதமாக வந்து வெளிநாட்டிலும் சரி உள்நாட்டிலும் சரி சுமூகமான வாழ்வு பாதிப்புற நிலையில் இருக்கின்ற பொழுது நாடுகளுடன் சார்ந்த ஒரு வாழ்க்கைக்குள் உலகம் சென்று கொண்டிருக்கின்றது. அந்த நேரத்தில் தான் இப்போ கடந்த வாரத்தில் வந்து அனுரகுமார திசுநாயக்க கூறினர், இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் ரகசியமாக கொழும்புக்கு வந்து ரணில் விக்ரமசிங்காவை சந்தித்து விட்டு திரும்பி சென்றிருப்பதாகவும், அந்த சந்திப்பினுடைய நோக்கம் வந்து விமானப்படைக்கு சொந்தமாக இருக்கின்ற இலங்கையினுடைய விமான நிலையங்களை சர்வதேச விமான நிலையமாக்குறது என்கின்ற திட்டத்தின் கீழ் இந்திய விசா வழங்குகின்ற கொம்பனியுடன் இணைத்து அதனை செய்வதன் மூலமாக இலங்கையினுடைய வான்பிறப்பை இந்தியா வந்து தனதாக்குகின்றது என்கின்ற குற்றச்சாட்டை அவர் முன்வைத்தார். அத்துடன் கூட நரேந்திர மோடி அவர்களுடன் 10 பொருளாதார செயற்திட்டங்கள் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் அவருக்கு இலங்கை வருகையின் பொழுது கையெழுத்திடப்படுவதாக இருந்தது. அதை செய்வதன் மூலமாக இந்தியாவினுடைய நாணயத்தை இலங்கைக்கு பொதுவானதாக மாற்றுவதுடன் எல்லா நிலையிலும் தரையிலும் சரி கடலிலும் சரி வானிலும் சரி இந்தியா பொருளாதார மேலாண்மை மேற்கொள்ளப் போகின்றது என்கின்ற கருத்தை அவர் வெளியிட்டார். ஆனால் நேற்றைய செய்திகளின்படி இந்திய பிரதமருடைய வருகை ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்புதான் இடம்பெறும் என்கின்ற ஒரு செய்தி வருகின்றது. அதை பார்க்கின்ற பொழுது அவருடைய அந்த ரகசிய பேச்சுவார்த்தையில் ஏதோ ஒரு நெருக்கடி நிலை ஏற்பட்டு அது தோல்வியில் முடிந்திருப்பதை காணக்கூடிய இருக்கின்றது. இந்த கட்டத்தில் சீனா வந்து இன்றைய தினத்திலே இதுவரை தாங்கள் ஸ்ரீலங்காவுக்கு வழங்கிய இராணுவ உபகரணங்கள் இராணுவ பயிற்சிகள் குறித்த விவரங்களையும் வெளியிட்டு தேவையான சீனா வந்து நேரடியாகவே இராணுவத்தை வழங்க தயார் என்று கூறியிருக்கின்றதை பார்க்கின்ற பொழுது சீன ஆழ்நிலைப்பட்ட இராணுவ இருப்பு கூட இலங்கை தீவில் ஏற்படுமா என்கின்ற ஒரு புதிய நிலை தோன்றியிருக்கின்றது. இந்த சூழ்நிலைகள் வந்து இந்திய துணைக்கண்டத்துக்கான ஒரு அச்சுறுத்தலாக மாறிக்கொண்டிருக்கின்றது. அந்த சூழலில் இந்தியா தன்னைத்தானே பலப்படுத்துகின்ற செயற்பாடுகளை செய்ய முற்படுகின்ற பொழுது இப்பொழுது இந்தியாவுக்கு வந்து ஈழத்தமிழர்கள் மிக முக்கியமானவர்களாக மாறுகின்றார்கள். ஏனென்றால் வடக்கு கிழக்கை மையப்படுத்தி தான் அவர்கள் தங்களுடைய இந்திய துணைக்கண்டத்துக்கான பாதுகாப்பை மேற்கொள்ள வேண்டிய கட்டாயத்துக்குள் வந்திருக்கின்றார்கள். இவ்விதமான ஒரு சூழலில் ஈழத்தமிழர்கள் தங்களுக்கான இறமையினை முழுறுதி செய்யும் வகையில் அடுத்த வாக்கில் போய் இந்தியாவிடத்துல நீங்கள் எங்களுடைய பிரச்சனையை தீர்வுகள்னு சொல்லி காலில் விழுந்து அவர்களுக்கு என்ன செய்யறது என்னென்று இன்னொரு நாட்டில் பிரச்சனை தலையிடுற அந்த சிக்கல்களை எல்லாம் ஏற்படுத்தாமல் எங்களுக்கான இந்த அரசியலமைப்பு என்பது 1977 ஆண்டு பொதுத் தேர்தலின் பொழுது அது குடியேற்றமாக மாற்றப்பட்ட பொழுது அந்த பொதுத் தேர்தல் வெற்றி பெறும் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் ஒருங்கிணைந்து அவர்கள் அப்பொழுது ஸ்ரீலங்கா தேசிய சபை என்றுதான் பாராளுமன்றம் அழைக்கப்பட்டது. அந்த ஸ்ரீலங்கா தேசிய சபையின் உறுப்பினராக மட்டுமல்ல தமிழீழ தேசிய சபையினுடைய உறுப்பினர்களாகவும் தங்களை வெளிப்படுத்தி அரசியலமைப்பு எழுதுவார்கள். அந்த அரசியலமைப்பை எந்த வழிகளிலும், அதாவது அமைதியான முறையிலோ அல்லது வந்து தேவையான எதிர்ப்புகளுக்கூடாகவோ அல்லது வேறு எந்த வழிகளிலோ அதை நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம் என்றுதான் மக்களுக்கு முன்னால் தமிழர் விடுதலை கூட்டணி தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு அந்த அறிக்கையின் மூலமாக அவர்கள் அந்த கிட்டத்தட்ட 89% மக்கள்
வாக்களித்த அந்த தேர்தலில் 24 பாராளுமன்ற தொகுதிகளில் 18 வென்று அந்த குடியரசு ஆணையை பெற்றார்கள். ஆகவே அன்றே இந்த தமிழர்களுக்கான தேசிய சபை அதனுடைய அரசியலமைப்பை எழுதியிருக்க வேண்டும். அதனுடைய வெளிநாட்டு கொள்கையை உறுதியாக வகுத்திருக்க வேண்டும். பொருளாதார கட்டமைப்புகளை இது கொண்ட அந்த திரட்டுகளை வெளியிட்டிருக்க வேண்டும். ஆனால் இவ்வளவு காலம் செய்யப்படாமல் இருக்கின்றது. இவ்விதமான ஒரு சூழலில் எந்த ஒரு நாடும் வந்து தங்களுடைய இணைப்பை இப்பொழுது எல்லாமே உலகம் முழுக்க கூட்டாண்மை பங்காண்மை என்ற நிலையில் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. கூட்டாண்மை பங்காண்மை என்ற நிலையில் செயற்படுகின்ற பொழுது அந்த கூட்டாண்மைகளோ பங்காண்மைகளோ அரசுடன் மட்டுமில்லை, அந்த மண்ணிலே இருக்கின்ற தேசிய இனங்களுடன் செய்கின்றார்கள். அந்த வகையில் தான் இந்த வெளிநாட்டு கொள்கை மற்றும் அரசியலமைப்பு மற்றும் பொருளாதார கட்டமைப்பு என்பன ஒவ்வொரு தேசிய இனமும் தனக்குத்தானே தெளிவாக எழுதி வைத்திருக்க வேண்டிய ஒரு சேவை கூட உலகம் முழுவதும் ஏற்பட்டிருக்கின்ற. இல்லையில் உலக நாடுகளுடன் இணைந்து வேலை செய்கின்ற தன்மை இருக்குவாது. எங்களுடைய ஊடகத்துறையை பார்த்தாலும் கூட எங்களுடைய ஊடகத்துறையிலே நாங்கள் அந்த வேலை ஒதுக்கீடு அந்த அதற்கான ஒப்பந்த உடன்படிக்கைகள் இவைகள் எதுவும் இல்லாமலே எங்களுடைய தமிழ் ஊடகத்துறைகளை வளர்த்து கொண்டு செல்கின்ற காரணத்தினால் சர்வதேச ஊடகத்துறையை நாங்கள் இணைந்து செயல்பட முடியாமல் இருக்கின்றது. இந்த சர்வதேச ஊடகத்துறையை நாங்கள் இணைந்திருப்பதால் அதற்கு ஊடகத்துறையினுடைய அரசியலமைப்பு என்ன, ஊடகத்துறையினுடைய வெளிநாட்டு கொள்கைகள் என்ன, ஊடகத்துறையினுடைய பொருளாதார கட்டமைப்பு எப்படி இருக்கின்றதை நாங்கள் உலகுக்கு தெளிவுபடுத்துவமா இருந்தால் தான் அவர்கள் அதனை அங்கீகரிப்பார்கள். எங்களுக்கு பிறகு அல் ஜசீரா அன்றைக்கு உலகத்தினுடைய மிகப்பெரிய சக்தி படைத்த ஊடகமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றார். ஆனால் நாங்கள் இதுவரையும் எந்த விதமான ஒரு சிறிய முன்னேற்றத்தை கூட ஏற்படுத்த முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறோம். இதுதான் இந்த ஸ்ட்ரக்சர்டாக செய்ய வேண்டும் என்று என்னத்தை நீங்கள் செய்தாலும் ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணி நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லுவார். இப்ப தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பாக கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதங்களாக நாங்கள் இங்கே உயிரோடை தமிழில் உரையாடி கொண்டு வந்தோம். அது ஒரு வலுவாக இப்பொழுது ஒரு பெருத்திருக்கின்றது. இனி பாருங்கள், இந்த குடிசார் அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து செயல்படுக. இப்ப உங்களுக்கு தெரியும், நாங்கள் எவ்வளவு தடவைகள் விமர்சித்திருக்கின்றோம். அமைப்புகளால் ஒன்றும் செய்ய முடியாது, நாடாளுமன்ற உறுப்பினர்களால் ஒன்றும் செய்ய முடியாது, கட்சிகளால் ஒன்றும் செய்ய முடியாது. கிட்டத்தட்ட 4-5 ஆண்டுகளாக கூறிக்கொண்டே வருகின்றோம். இங்கே உயிரோடை தமிழில் எத்தனோ தடவைகள் பேசும் பொழுது எங்களுக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்க வேண்டும், எங்களுக்கு ஒரு மெக்கானிசம் இருக்க வேண்டும், எங்களுக்கு ஒரு ரோட் மேப் இருக்க வேண்டும், எங்களுக்கு ஒரு ஆக்ஷன் பிளான் இருக்க வேண்டும், எங்களுக்கு கட்டமைப்புகள் இருக்க வேண்டும். இப்ப நீங்கள் இவ்வளவையும் கூறுகின்ற இந்த நேரத்தில் இப்ப எங்களுக்கு ஒன்று மட்டும் எனக்கு இதுவரையில் ஒரு சிறிய திருப்தியாக தருகின்ற என்று சொன்னால், இந்த பொது மக்கள் சபை உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இதனூடாக அடுத்த கட்டத்துக்கு செல்லக்கூடிய ஒரு நிலைமையை இது ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்ற என்று நம்புகிறீர்கள். அப்ப நீங்கள் கூறுகின்ற விடயங்களை பார்க்கும் பொழுது அரசியல் அமைப்பு, வெளிநாட்டு கொள்கைகள், ஒரு கட்டமைப்புகளை உருவாக்குவதற்கு இதை பயன்படுத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது என்று நீங்கள் கருதுகிறீர்களா? அது தமிழ் மக்களை பொறுத்த விடயம். ஏனென்றால் எதுவாக இருந்தாலும், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், அந்த சூழ்நிலையை அல்லது உருவாகின்ற புதிய தளங்களை தேவைக்கேற்ற மாதிரி பயன்படுத்த வேண்டியது மக்களுடைய பொறுப்பு. அதை மக்கள் சரியான முறையில் பயன்படுத்துவார்களா இருந்தால்தான் அது சர்வதேச நோக்குகளுக்கும் சர்வதேச பயன்பாடுகளுக்கும் ஏற்ற மாதிரியாக அமைகின்ற பொழுது இணைப்புகள், கூட்டாண்மைகள், பங்காண்மைகள் ஏற்படும். ஆனால் எங்களுடைய பிரச்சனை என்னென்றால், எங்களுக்குள்ளேயே ஒவ்வொன்றிலும் அது சரியா பிள்ளையா, அவர்ல அந்த பிள்ளை இருக்கு, இவர்ல இந்த பிள்ளை இருக்குன்னு சொல்லி நாங்கள் ஒன்றில் கடந்த காலத்தை பற்றி புலம்புறதும் அல்லது கடந்த காலத்தை பற்றி உயர்வாக பேசி ஐயோ அந்த காலத்துல அப்படி இருந்து இன்றைக்கு இப்படி இல்லையே என்று சொல்றதுமான ஒன்றும், அல்லது எதிர்காலத்தை பற்றி எதுவுமே செய்யாமல் அதை கற்பனையில நாங்கள் இப்படி நடக்கும் அப்படி நடக்கும்னு சொல்லி ஆகாய கோட்டை கட்டுறதும், அதே மாதிரியாக அப்படி இல்லாவிட்டால் ஐயோ ஒன்றுமே இல்லையே என்று இயங்குவது. அப்ப உண்மை நீங்கள் கூறியதுதான் உண்மை. அதாவது நாங்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்கிற விருப்பத்தை வெளிப்படுத்துவோமே தவிர அதற்கான எந்த ஒரு வழி வரவோ நிகழ்காலம் என்பது இல்லை. எங்களுக்கு நிகழ்காலம் என்பது இல்லை. நிகழ்காலத்தில் நாங்கள் இருப்பதில்லை. நிகழ்காலத்தில் தான் நாங்கள் வாழ்கிறோம். எல்லாமே உயிர் உள்ள அத்தனையும் நிகழ்காலத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. பௌத்தத்தை பொறுத்தமட்டில் பௌத்தத்துடைய எழுச்சிக்கு காரணமே பௌத்தம் எதிர்காலத்தை பற்றியும் நினைத்து பார்ப்பது கூட இல்லை. கடந்த காலத்தை அவர்கள் விஞ்ஞான ரீதியாக கதைக்கிறார்கள் தவிர, மறுபுறவை பற்றி கதைத்தாலும் கூட, மறுபுறவு கோட்பாடுகள் இருந்தாலும் கூட, அது விஞ்ஞான ரீதியாக அணுக்கள் சேருகின்ற பொழுது உயிர்கள் தோன்றுகின்றன. அந்த அணுக்களில் பதிவாகிற தன்மைகள் அடுத்த
அணுக்கள் பிரிஞ்சு திரும்பி சேர்கின்ற பொழுது உருவாகின்ற அந்த அடிப்படையில் பேசுகின்ற. அதால் தான் பௌத்தம் இருக்கின்ற நாடுகளில் அவர்கள் வந்து எப்பொழுதுமே பார்த்தீர்களா இருந்தால் தங்களுடைய நோக்களை நிறைவேற்றுவதில் முன்னேறி செல்வார்கள். பௌத்த சிந்தனை இந்த நாடுகள் தன்மை இருந்தது. சரி, அதுக்கு எல்லாவற்றுக்கும் இப்படி நீங்கள் கூறுகின்ற இந்த விடயத்தை தான் ஐக்கிய நாடு சபையுடன் கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மனித உரிமை துறையிலே பணியாற்றி கொண்டிருக்கின்ற திரு கிருபாகரன் அவர்கள் ஒரு அறிக்கையை நேற்றைக்கு வெளியிட்டிருக்கின்றனர். அந்த அறிக்கையிலே வந்து 48 நாடுகளுடனும் நாங்கள் வந்து பேச்சுவார்த்தைகளை உரையாடல்களை தொடங்க வேண்டும். அப்படி தொடங்கவில்லைன்னு சொன்னால் அடுத்த செப்டம்பர் 9ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 9ஆம் தேதி வரை நடைபெற இருக்கின்ற 57வது ஐக்கிய நாடு சபையினுடைய அமர்வில் தான் எங்களுக்கான எதிர்காலமே தங்கி இருக்கின்றது. ஏனென்றால் ஐக்கிய நாடு சபை ஸ்ரீலங்கா கொடுத்த ஐக்கிய நாடு சபை மனித உரிமை பேரவை ஸ்ரீலங்கா கொடுத்த காலம் முடிவடைகின்ற பொழுது ஸ்ரீலங்கா வந்து அடுத்த 2 வருடத்துக்கான நீட்சியை பெறுவதற்கு பகிரத பிரயத்தனம் செய்து கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்தில் அங்கு யார் வெட்டி விழுத்துறோம்ன்றது பிரச்சனை இல்லை, எல்லாரும் வெட்டி விழுத்துங்கோ. ஆனா எதை வெட்டி விழுத்த போறீங்கிறதான் பிரச்சனையா இருக்கின்றது. அதுதான் மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றேன் என்னன்னு சொன்னால், அந்த 48 நாடுகளையும் அவர் பெயரிட்டிருப்பதையும் இங்கே பதிவு செய்திருக்கின்றோம் என்று. இந்த 48 நாடுகளுடனும் நாங்கள் வந்து நேரடியாக தொடர்பு கொள்ள முடியாவிட்டால் தூதரகங்களுக்கு கூடாவது நாங்கள் செயற்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. ஏனென்றால் ஒரு ஐக்கிய நாடு சபையினுடைய கண்காணிப்பு அலுவலர் ஒருவரை நியமிப்பதற்கோ அல்லது வந்து இது என்ன அவர் வழியாக சொல்லியிருக்கிற கண்காணிக்கக்கூடிய ஒரு விசேட பிரதியை நியமித்தல் அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றத்துக்கு ஸ்ரீலங்கா முன்மொழிதலுக்கான ஆரம்ப வேலைகள் என்பன வந்து நடைமுறை சாத்தியமாவதற்கு எல்லா நாடுகளுக்கும் அவங்களுடைய பிரச்சனை என்னன்னு தெரிய வேண்டும். அந்த நாட்டில் மக்களுக்கு என்னென்று தெரிய வேண்டும். அந்த அழுத்தத்தினூடாக தான் நாங்கள் வந்து ஐக்கிய நாடு சபையோட செயற்படாமல் ஒழிய அவர் ஒரு விஷயத்தை கூறியிருக்கின்றார். இந்த ஏன் கால கொடுக்கின்றீர்கள் என்று தாங்கள் வந்து ஐக்கிய நாடு சபையினுடைய நாடுகளை குறிப்பாக இலங்கைக்குன்னு சொல்லி செயற்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த 6 நாடுகளையும் கேட்கின்ற பொழுது அவர்கள் சொல்வது என்னன்னு சொன்னால், ஐக்கிய நாடு சபையினுடைய செயலாளர் உடைய அறிவுறுத்தலின் கீழ் நாங்கள் செயற்படுகிறோம். அப்படியானால் அந்த ஐக்கிய நாடுடைய அந்த செயலாளருக்கு யார் அந்த அறிவுறுத்தலை கொடுக்கின்றார்கள் என்பது மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது. அப்ப இப்படியான ஒரு நேரத்தில் தான் எல்லா நாடுகளுடனும் பேசுவதற்கு, எல்லா அமைப்புகளிடம் பேசுவதற்கு எங்களுக்கான அந்த அரசியலமைப்பு, வெளிநாட்டு கொள்கை, பொருளாதார கட்டமைப்பு என்பது எழுதப்படும். இதில் என்ன கஷ்டம் இருக்குன்னு தெரியவில்லை. இது இப்போ கிட்டத்தட்ட இதற்கான அறிவு பலம், இதற்கான பொருளாதார பலம், இதற்கான மனித வலி எல்லாமே வந்து தமிழிடத்துல இருக்கிறது. ஆனால் இதை கூட ஏன் செய்யாமல் இருக்கின்றோம்? இதில் ஏதாவது வேறுபாடு இருக்கின்றது? அதாவது எங்களுடைய மக்கள் எங்களுடைய சொந்த மண்ணிலே வாழ வேண்டும் என்பதில் யாருக்காவது வேறுபாடு இருந்தால் கூறுங்கள். இந்த விஷயத்தில் எல்லாருமே ஆமென்று சொல்லுவார். ஈவன் அதாவது ஸ்ரீலங்கா அரசாங்கத்தோடு செயற்படுகின்ற சாந்திரன் செயற்படுவர்கள் கூட இதை சொல்லுவார்கள், அது மக்களுக்கு அங்கே மண்ணில் வாழ வேணும் என்று. அதற்கான அந்த அரசியலமைப்பு, அதற்கான அந்த வெளிநாட்டு கொள்கை, அதற்கான அந்த பொருளாதார கட்டமைப்பு எழுதாதற்கு இன்னொரு காரணம் என்னென்றால், இப்ப நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது இந்த உலகத்தில் வந்து தமிழை செம்மொழி என்று இந்தியாவுக்குள் வைத்து நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஐக்கிய நாடு சபையிலே தமிழ் வந்து எந்த விதமான அந்தஸ்தையும் பெறவில்லை. ஆனால் தமிழுக்கு பின்னர் உலகத்திலே பரிணாமம் அடைந்த மற்ற 6 மொழிகளும் ஐக்கிய நாடு சபையில் இருக்கின்றன. ஏன் அங்கு இல்லை என்று சொன்னால் ஐக்கிய நாடு சபைக்கு தெரியாது தமிழர் மக்கள் இனமாக இருக்கின்றார்கள், அவருடைய பாரம்பரியம் என்ன, அவருடைய வரலாற்று தன்மை என்பது ஐக்கிய நாடு சபைக்கே தெரியாது. எங்களுக்குள்ளே நின்று கொண்டு நாங்கள் குண்டி சட்டிக்குள்ள குதிரை ஓட்டி கொண்டிருக்கின்றோம். ஆனால் மகாவம்சம் வந்து முற்றுமுழுக்க ஒரு எடுத்துரைப்பாக இருக்கின்ற ஒரு நிலையிலும் கூட இந்தியாவுடைய துணையுடன் ஸ்ரீலங்கா அதை வந்து யுனெஸ்கோவினுடைய உலக பாரம்பரியமாக பிரகடனப்படுத்தி கடைசியாக யுனெஸ்கோவுடைய இயக்குனர் கடந்த 2 வாரத்துக்கு ஸ்ரீலங்காவுக்கு வந்து பேரான பல்கலைக்கழகத்தில் வைக்க உலகத்தினுடைய வரலாற்றுக்கும் அது பங்களிக்கின்றது கூறுகின்ற பொழுது எல்லா நிலையிலும் அறிவு தளத்தில் இருந்தாலும் சரி, அரசியல் தளத்தில் இருந்தாலும் சரி, ஊடக தளத்தில் இருந்தாலும் சரி, பொருளாதார தளத்தில் இருந்தாலும் எங்கேயுமே நாங்கள் செயல்பட இருப்பதற்கான காரணம் எங்களுடைய கொள்கை என்ன, அதனுடைய தன்மை என்ன, அது எப்படியா நீங்க சொன்ன மாதிரி அதை எப்படி நாங்கள் ஸ்ட்ரக்சர் பண்றோம், எப்படி கட்டமைக்கிறோம், எப்படி அது ஒரு செயல் நோக்காக நாங்கள் செயல்படுத்த முடியும். இந்த எண்ணங்கள் இல்லாமல் நாங்கள் வந்து பாட்டி பேரப்பிள்ளைக்கு கதை சொன்ன மாதிரி கதை சொல்லி கொண்டிருக்கிறோம்.
இதுதான் பேரப்பிள்ளைகளும் கூட தடுமாறுறதுக்கான காரணமாக இருக்கின்றது. நன்றி. அதாவது நீங்கள் கூறினீர்கள், கடந்த காலத்தை புலம்புவதும் நிகழ்காலங்களில் ஒவ்வொருத்தரை விமர்சிப்பது தான் எனக்கு எப்பொழுதுமே இந்த விடயத்தை கூறும் பொழுது வேதனையாக இருக்கும். என்றால் ஒரு படித்த இனம், நிறைய அறிவும் ஆற்றலும் உள்ள இனம் இந்த 2009ஆம் ஆண்டுக்கு பின்பு தேக்க நிலை அடைந்திருக்கின்றது. என்ன கஷ்டம் என்று நீங்கள் கேட்டீர்கள். என்ன கஷ்டம் என்று நான் சொல்லுகிறேன். ஒன்றை உருவாக்கினால் உடனடியாக அதற்கு விமர்சிப்பதற்கு இன்னும் ஒருவர் உடனடியாக வருவார்கள். ஒரு அமைப்பு கூறும் இவர்களை நம்ப முடியாது, இவர்களுடைய ஆட்கள் என்று இதைத்தான் கூறி அப்படியே அடிச்சு கீழே போட்டு விடுவார்கள். அதான் நான் கூறினேன், சில வழிகள் பிடிக்காது. நான் இப்படி கூறினால் 2009ஆம் ஆண்டு அடித்த அடி நீங்கள் எழும்பக்கூடாது என்று அடித்து விட்டிருக்கிறார்கள், பிரித்து விட்டிருக்கிறார்கள். அதனாலதான் உடனடியாக ஒருவருக்கு ஒரு கணக்கு கேட்க வச்சு எல்லாரையும் குழப்பினார்கள். இதே செயலைத்தான் தமிழ்நாட்டில் தமிழ் மக்கள் ஒன்றுபட்டு எழுந்த காலகட்டத்தில், அண்ணாவுடைய காலத்தில் தமிழ் மக்கள் ஒன்றுபட்டு எழுந்த பொழுது அண்ணாவுடைய காலத்தில் என்ன நடந்தது? கணக்கு கேட்டுதான் அங்கேயும் ஒருத்தர் அடிபட வைத்தார். அந்த கணக்கு கேட்கிற தந்திரோபாயம் இந்திய தந்திரோபாயங்கள் தலசிறந்த தந்திரோபாயம். 2 விடயம் நடக்கும். ஒன்று என்னென்றால், செயலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறவர்கள் ஏதாவது ஒரு சட்டத்தை மீறுகிற ஒரு வர்த்தகத்திலேயோ இல்ல சட்டத்தை மீறுகின்ற ஏதாவது ஒரு முறைமைக்குள்ளேயோ அவர்கள் இழுத்துச் சென்று அதற்குள் அவர்கள் செயற்பட வைத்துவிட்டு அவர்களை மூளைக்குள் ஒதுக்கி வைத்து தாங்கள் நினைத்ததை செய்விப்பது. இது எல்லா மாநிலங்களுக்கும் செய்வார்கள். எங்களுடைய நாட்டுக்கும் செய்திருக்கின்றார். ஆகவே இப்ப இருக்கிற பிரச்சனை என்னன்னு சொன்னால், மற்றவன் என்ன செய்யறான் என்பது பிரச்சனை இல்லை, நான் என்ன செய்கிறேன். என்னுடைய மண்ணை பற்றிய ஒருவருக்கு ஒரு வெளிநாட்டுக்காரர் எங்களுடன் நீங்கள் எவ்விதம் பழக விரும்புகிறீர்கள் என்று கேட்டால் என்னத்தை நான் சொல்ல போறேன்? இப்ப ஊடகம் ஒன்று இருக்கின்றது என்றால், நீங்கள் ஒரு ஊடகத்தை இப்பொழுது 2000ஆம் ஆண்டிலிருந்தே வைத்திருக்கின்றீர்கள் சொன்னால், உங்களுடன் நாங்கள் எப்படி வீலிங் டீலிங் செய்ய போறோம் என்று கேட்டால் இங்க எதை தூக்கி கொடுக்க போறீர்கள்? நீங்கள் உங்களுக்கு அனுபவம் ஏற்பட்டிருக்கோம். இப்போ ஒரு இன்னொரு ஊடகத்துறையை சேர்ந்தவர்கள் கேட்டார்களா இருந்தால், உங்களோட கான்ஸ்டிடியூஷன் என்ன, உங்களோட பிசினஸ் பிளான் என்ன அப்படின்னு கேட்டார்கள் இருந்தால் ஒன்றும் இல்லை. என்னன்னு கேட்பார்கள். உங்களுடைய ஊடகத்தினுடைய பாலிசி என்ன? இது என்னை விட கூடுதலாக இந்த விஷயத்துல போரியல் ஆய்வில் ஈடுபட்டிருக்கிற அருஸ் கூடுதலாக அந்த போர்க்கலை என்பதே, போர்க்கலை என்று சொன்னாலே அங்க இருக்கிற தன்மை என்ன? முதலாவது திட்டமிடல், இரண்டாவது முகாமத்துவப்படுத்தல், மூன்றாவது தலைமத்துவத்தை கொண்டு வருது. மூன்றும் இல்லாத எந்த ஒரு போர்களையும் உலகத்துல வெற்றி பெற்றதே வரலாறு இல்லை. நன்றி மாச கூறியது போல் நான் நினைக்கிறேன், கிட்டத்தட்ட இந்த ஊடகத்தில் நான் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 6-7 ஆண்டுகளாக ஃப்ரேம் ஒர்க் இருக்க வேண்டும், மெக்கானிசம் இருக்க வேண்டும், ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்க வேண்டும், ரோட் மேப் இருக்க வேண்டும், வழிவரவு இருக்க வேண்டும், அதற்கான செயல்திட்டம் எழுத்துல வேணும். அடுத்த பிரச்சனை என்ன? இது எழுத்துலகம். நீங்க எழுத்துல இல்லாவிட்டால் எதுவுமே வாயலக வச்சு பிரயோசனம் இல்லை. அதான். அப்ப இவற்றை இதுவரையில் நாங்கள் ஒன்று செயல்படுத்தவில்லை என்பது தெளிவாக தெரிகிறது. ஆனால் ஒன்று தெளிவாக தெரிகிறது. இப்ப நான் ஏற்கனவே கூறியது போல் இந்த தமிழ் பொது சபை ஒன்று உருவாக்கப்பட்டது. இப்ப நீங்கள் யாரை கேட்டாலும் தமிழ் மக்களுடைய இலக்கு என்ன என்று சொல்லி கேட்டால், ஒரு 20 வருடம் கேட்டிருக்கின்றால் 20 வித்தியாசமான இலக்குகளை அவர்கள் கூறுவார்கள். ஒரு விதத்திலும் எழும்ப முடியாமல் அந்த அடிச்சாடியில் படுத்திருக்கிறார்கள். எல்லோரும் சேர்ந்தால் பலமான ஒரு இனமாக மாறிவிடுவார்கள் என்ற புரிந்துதான் அந்த அடியை அடித்திருக்கிறார்கள், குழப்பி விட்டிருக்கிறார்கள். இப்ப பாருங்க, மாஸ்டர் கூறியது போல் கணக்கு கேட்பார்கள். இல்லை என்றால் அவருடைய ஆள், இவருடைய ஆள், அந்த நாட்டினுடைய நாள், அவருக்கு பின்னால் இப்படி ஒவ்வொரு குழப்பங்களையும் செய்து கொண்டு போனால், எப்பொழுது தமிழ் மக்கள் இந்த அரசியல் அமைப்பு, வெளிநாட்டு கொள்கைகள், பொருளாதார கட்டமைப்பு எப்பொழுது உருவாக்குவது? அரசு தலைவருக்கான தேர்தல் அதற்கான ஒரு வழிகாட்டி இருக்கின்றது நீங்கள் நம்புகிறீர்களா? உண்மைதான். இப்ப இதை நீங்கள் எல்லா இடமும் படித்திருப்பீங்கள். இப்ப நான் சொல்ல போறது பல இடங்களில் பகிரப்பட்டது ஒன்றுதான். என்னன்னு சொன்னா, நீங்கள் சொன்னது போலதான் எங்க சமூகத்துல இப்ப எந்த ஒரு செயலையும் ஒரு சீர்தூக்கி பார்த்து, அதன் நன்மை தீமைகளை சீர்தூக்கி பார்த்து, அது எவ்வளவு தூரத்துக்கு எங்கள இனத்துக்கு உபயோகமானது என்று பார்த்து அதை மெருகூட்டுவதை விட, அதை ஆரம்பத்திலேயே விமர்சித்து அதை மல்லினப்படுத்தி அதை இல்லாது செய்து விடுவதுதான் மிக மிக அதிகமாக இருக்கின்றது. தேசியவாதிகள், சிந்தனவாதிகள், புரட்சியாளர்கள் என்றெல்லாம் கூறுபவர்களுக்கு புரட்சி என்றால் என்னென்று கூட பல பேருக்கு தெரியவில்லை. என்றால் புரட்சி என்று கூறிய பலர் மக்களுக்காக நிற்காமல் கோர்ப்பரேட் நிறுவனங்களுக்கும் முதலாளிகளுக்குமாக இணைஞ்சு நின்றது வரலாறு எங்கட வரலாற்றில் தான் நான் கண்டு திகைத்து போய் நின்றேன்.
புரட்சி என்றாலே என்னென்றது அதை தான் என்னத்துக்கு புரட்சி செய்கிறோம், ஏன் போராடுகிறோம் என்று கூட தெரியவில்லை என்ற ஒரு நிலை. இந்த நிலைக்கு என்ன காரணம் என்றால், இப்ப நீங்கள் வெவ்வேறு இடங்களும் பார்த்திருக்கலாம். ஒரு புகழ்பெற்ற ரஷ்ய எழுத்தாளரான ஆண்டன் சேகோவிடம் ஒரு முறை தோல்வியடைந்த ஒரு சமூகம் எப்படி இருக்கும் என்று ஒரு கேள்வியை கேட்டிருந்தார். அந்த கேள்விக்கு அவர் என்ன சொன்னார் என்றால், தோல்வியடைந்த சமூகங்களில் ஆரோக்கியமாக சிந்திக்கும் ஒவ்வொருவனுக்கும் எதிராக 1000 முட்டாள்கள் காத்திருப்பார்கள். அவ்வாறே சிந்தனையோடும் கரிசனையோடும் உதிர்க்கப்படும் ஒவ்வொரு சொற்களுக்கும் எதிராக தீவிரமானதும் முட்டாள்தனதுமான 1000 சொற்கள் உதிர்க்கப்படும். அங்கே பெரும்பான்மை முட்டாள்தனத்தினாலேயே போஷிக்கப்பட்டிருக்கும். எந்த சமூகத்தில் அற்பமான விஷயங்கள் பெரும் தலைப்புகளாக மாற்றப்பட்டு நல்லுணர்ச்சி பெறும் வகையிலான சிந்தனைகளை எல்லாம் மிகைத்தக்கதாக அவை இடம்பெற்றிருக்கின்றனவோ, எந்த சமூகத்தில் அதன் தளத்தை அற்பர்கள் ஆக்கிரமித்திருப்பார்களோ அதுவே ஒரு தோல்வியடைந்த சமூகமாகும். இதுதான் அவர் கூறியிருந்தது. அதனைத்தான் இப்போ இவர் ரஷ்யாவின் மிகவும் ஒரு புகழ்பெற்ற பிலோசபர் அலெக்சாண்டர் டூஜின் ஒன்றை கூறியிருந்தார். மேற்கும் அதன் கூட்டணிகளும் தாம் என்ன செய்தாலும் அதற்கு தண்டனை கிடைக்காது என்ற ஒரு எண்ணப்பாட்டில் இருக்கிறார்கள். ஆனால் அதனை நாங்கள் ஏற்றுக்கொண்டு வாழ்வோமாக இருந்தால் அது தொடர்ந்து அது உங்கள் வாழ்க்கையாக போகும். இனி வருங்காலத்தில் அதை மாற்ற முடியாது என்று கூறி, இப்ப இதே போலதான் எங்கட சமூகத்தில் நீங்க பாருங்கள், இப்ப ஒரு பொது வேட்பாளர் என்றது அதன் கருப்பொருள் என்ன, அதை முன்வைக்கும் போது தெளிவாக கூறியிருந்தார்கள். கடந்த காலங்களில், அது விடுதலை புலிகளுடைய காலங்கள் உட்பட கடந்த காலங்களில் இலங்கை அரசு எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றவில்லை. அப்ப ஒரு சிங்கள தேசத்துக்கு வாக்களிப்பதால் எந்த பிரயோசனமும் இல்லை, முடிஞ்சது. அப்ப இனி நாங்கள் அதை பற்றி கதைக்க தேவையில்லை. இனி என்னத்தை பற்றி நாங்கள் கதைக்க வேண்டும்? எவ்வாறு இந்த பொது வாக்காளரை பலப்படுத்துவது, எவ்வாறு தமிழ் மக்களின் வாக்குகளை ஒருங்கிணைப்பது, எவ்வாறு இந்த விருப்பு வாக்கையும் பிரதான வாக்கையும் எவ்வாறு சரியாக பயன்படுத்துவது, இந்த தமிழ் மக்களின் ஒருங்கிணைவை, அதாவது ஒரு 5 லட்சம் வாக்கை தமிழ் மக்கள் சார்பாக பெற்றுவிட்டால் அதை எவ்வாறு இந்த அனைத்துலக சமூகத்தில் கொண்டு செல்வது, அதனூடாக எவ்வாறு இப்ப மாஸ்டர் கூறியது போல 53 நாடுகள் என்று கூறுகின்றார், அந்த 53 நாடுகளையும் கடந்து 193 நாடுகளுடனும் எவ்வாறு ஒரு உறவுகளை மேம்படுத்துவது, இதை நோக்கி பயணித்தோம் என்று சொன்னால் எமது பாதை இலகுவாக இருக்கு. இலங்கை அரசாங்கத்தை விட்டு விடுங்க. இப்ப அங்கு தாயகத்தில் ஏற்படுகின்ற மக்களின் பிரச்சனை, அதில் நாங்கள் நிற்போமாக இருந்தால், அதே சமயம் இந்த எங்கள் அரசியல் பிரச்சனையில் நாங்கள் தெளிவான சிந்தனையுடன் நகர்வோமாக இருந்தால் எந்தவித பிரச்சனையும் இருக்காது. இப்ப நான் ஏன் இந்த தோல்வியடைந்த சமூகத்தை பற்றி கூறினேன் என்று சொன்னால், நீங்கள் பாருங்கள், இந்த பொது வேட்பாளர் என்றதை ஒரு காரணத்தோடு தான் முன்வைத்திருந்தார். அதற்கு எதிராக எத்தனை பேர் கிளம்பி எழுந்தார்கள் என்று உங்களுக்கு தெரியும். அதாவது அங்கு ஒரு கருத்துக்கு எதிராக 1000 பேர் இருப்பார்கள். ஆனால் அந்த 1000 பேரும் சிந்தனைவாதிகளாக இருப்பார்கள், புரட்சியாளர்களாக இருப்பார்கள், தேசியவாதிகளாக இருப்பார்கள், அரசியல்வாதிகளாக இருப்பார்கள். அப்ப அவர்களிடம் நான் ஒன்றுதான் கேட்டேன். இப்ப நீங்கள் ஒரு சிங்கள இனத்துக்கு வாக்களித்து விட்டு வந்து தமிழ் தேசியத்தை பற்றி பேசாதீர்கள். நீங்களும் தமிழர்கள் தான். இப்ப மாஸ்டர் கூறியது போல தமிழ் கல் தோன்றி மண் தோன்றா காலத்துக்கு முன் தோன்றியது என்று சொல்லி போட்டு நீங்களே உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருப்பார். மகாவம்சம் ஒரு புனையப்பட்ட கதை, யுனெஸ்கோ வரையும் போயிருக்கிறது. ஆனால் எங்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், வந்து பேசுவார்கள், அங்கிருந்து வந்து பேசுவார்கள், இந்தியாவில இருந்து பேசுவார்கள், இந்தியாவில் மூத்த ப்ரொஃபசர், அந்த ப்ரொஃபசர் இருக்கார். என்ன பிரயோசனம்? என்ன பிரயோசனம்? அதுதான் ஏதாவது அப்ளிகேஷன் தானே. இப்ப பாருங்கள், இங்க ஒரு பிஹெச்டிக்கு ப்ராஜெக்டுக்கு ஃபண்ட் கொடுத்தாலும் அந்த பிஹெச்டி ப்ராஜெக்டால ஒரு கம்பெனி வந்து அதை வந்து பிசினஸ் ஆக்கி அதுல பல மில்லியன் உழைக்கிறது தான் அந்த ப்ராஜெக்ட். அப்படித்தான் எல்லாம் இருக்கலாம், இடமாக இருக்கலாம், எல்லாம் அதுதான். நிறுவனத்தில் ப்ராஜெக்டை நீங்கள் வெற்றி பெற முடியவில்லை என்றால், இழந்தீர்கள் என்றால், அடுத்த மாதம் கூட்டம் நடக்கும், வின் லாஸ் ரிவ்யூ. என்ன காரணத்துக்காக இது ஆர்கிடெக்ட் பண்ணினது பிழையா அல்லது அதற்கான பண கட்டமைப்பு பிழை இருக்கிறதா என்று போஸ்ட்மார்ட்டம் செய்வார்கள்.
ஒரு நிறுவனம் செய்கின்றது. நாங்கள் ஒரு இனமாக வாழ வேணும், ஒரு தனி இனம் என்று சொல்லும் பொழுது இதை விட இவ்வளவு விதமான கட்டமைப்புகளை நாங்கள் உருவாக்கி செயல்படுத்த வேண்டும். ஏன் அப்படி செயல்படுத்த முடியாமல் இருக்கிறது? அதுதான் நீங்க கூறியது போல அந்த ஒரு தோல்வி அடைந்தது என்றால் அதை அலசி ஆராய்ஞ்சு அதுக்கான பொறுப்பு கூறல்கள் இல்லை. ஒரு ப்ரொஜெக்ட் சக்சஸ் ஆகுறதும் ஃபெயில் ஆகுறதும் வளமை. அதில் அதை நாங்கள் ஃபெயில் ஆகிற ஒரு ப்ராஜெக்டை வந்து சக்சஸ் ஆக முடியாது. இப்ப நான் கூட செய்யும் போது சில சமயங்களில் ஏதாவது ஒரு ரியாக்ஷன் பிழைச்சு விட்டால் சில விலை கவலையாக இருந்தால் சொல்வார், அடே அதுவும் ஒரு ரிசல்ட்ஸ் தான். ஏனென்றால் அடுத்து வாரவன் அதை செய்ய மாட்டான். ஏன்? அது பிழைச்சது என்று சொல்லி. அதாவது ஒரு ரிசல்ட்ஸ் வந்து பிழைச்சது என்று சொன்னால் அடுத்த நீ ஃபுல்லா பிஹெச்டியில எல்லா ரியாக்ஷனும் பிழைச்சாலுமேடா ஒரு ரிசல்ட்ஸ் தான். என்னென்றால் அடுத்த வாரவன் வேற வழியில ட்ரை பண்ணுவான். ஆனால் 15 வருஷமாக பிழைச்ச ப்ராஜெக்ட் ட்ரை பண்ண ஒரே இனம் தமிழ்நாடு. யோசிச்சு பாருங்க. அப்ப ஒரு தடவை நீங்கள் அரசு தலைவருக்கு வாக்களித்து அது ஃபெயில் என்று சொன்னால் நீங்கள் மாற்றி இருக்க வேண்டும். இது ஒரு சாதாரண எம்எஸ்சி பிஹெச்டி ப்ராஜெக்ட்ல கூட அப்படி இருக்குது. ஆனால் 15 வருடமும் பிழைச்சதுக்கே திருப்பி ஆத்தி கொண்டிருந்த ஒரே இனம் நாங்கள் என்று சொன்னால் இப்பவாவது அதை மாற்றுவோம், மாற்றி சிந்திப்போம், அடுத்த வழியை கண்டுபிடிப்போம் என்று சொன்னால் அதற்கு எதிராக யாரும் சிங்களவர்கள் எதிராக இருப்பது வேறு விடயம், அமெரிக்கர்கள் எதிராக இருப்பது வேறு விடயம். அவர்கள் தங்கள் பூகோள நலன் சார்ந்திருக்கலாம். இந்தியர்கள் எதிராக இருப்பது வேறு விடயம். அவர்கள் தங்கள் பூகோள நலன் சார்ந்திருக்கலாம் அல்லது தங்கள் பொருளாதார நலன் சார்ந்திருக்கலாம். ஆனால் ஈழத்தமிழினமே தமிழினத்துக்கு எதிராக அவர்கள் வைக்கின்ற எந்த ஒரு கருத்தையும் சீர்தூக்கி சிந்தித்து அதன் விளைவுகளை அலசி ஆராய்ந்து சற்றது அல்லது பிழையாக இருந்தா கூட இது பிழையாக இருக்கும், இதை நீங்கள் இப்படி சரிப்படுத்துங்கள் என்று அதை அப்படியே விட்டு போங்கள் என்று அடித்து மூட வேண்டாம். இதை இவ்வாறு செய்தால் சரியாக இருக்கும் என்று சொல்வதுதான் ஒரு ஆரோக்கியமான சமூகமாக இருக்கும். உண்மை. தோல்வியிலும் நேர்மறையான விடயங்களை எடுக்கலாம். அப்படித்தான் இந்த துறையை எடுத்து பார்த்துக்கின்றாலும் தோற்றாலும் கூட அதிலிருந்து ஒரு பாசிட்டிவான ஒரு விடயத்தை எடுத்து அதிலிருந்து ஆராய்ந்து எப்படி அதை சரி செய்வது என்பதுதான் ஒரு வளமையான வழி. வாழ்நாளில் ஒவ்வொரு நாளும் அதை பார்க்கின்றோம். ஆனால் ஈழத்தமிழினம் ஒரு இனம் விடுதலை பெறுவதற்காக இவ்வளவு அர்ப்பணிப்பு தியாகங்களையும் செய்துவிட்டு சரியாக ஒரு கட்டமைப்பை உருவாக்க முடியாமல், ஒரு அரசியல் அமைப்பை உருவாக்க முடியாமல், ஒரு ஆலோசனை குழுவை உருவாக்க முடியாமல், வெளிநாட்டு கொள்கையை உருவாக்க முடியாமல் 15 ஆண்டுகளாக இருக்கின்றது என்றால் மிகவும் மிகவும் வேதனையான ஒரு விடயமாகத்தான் பலர் பார்க்கின்றார்கள். தனி மனிதர்களாக நிறைய அறிவும் ஆற்றலோடும் இருக்கிறார்கள். ஆனால் கூட்டாக செயல்பட முடியாமல் இருக்கின்றார்கள். அதற்கு பலவித காரணங்களை கூறிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர் இப்படி செய்கிறார், அவருடைய ஆள் இவருடைய ஆள் என்று இப்படி பாசிட்டிவ் ஒரு நேர்மறையான காரணங்கள் கூறாமல் இப்படியே இழுத்தடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு தமிழ் மக்களுக்கு எந்த விதத்திலும் பிரயோசனப்பட போவதில்லை. மாஸ்டர், உங்களிடம் வருகின்ற இப்ப நீங்கள் அரசியலமைப்பு, வெளிநாட்டு கொள்கைகள் தொடர்பாக, பொருளாதார கட்டமைப்புகள் தொடர்பாக நீங்கள் கூறும் பொழுது எலிபென்ட் இன் தி ரூம் என்று சொல்லுவார்கள் ஆங்கிலத்தில். அதாவது இப்ப இந்தியாவை நீங்கள் என்ன செய்தாலும் இந்தியா தமிழ் மக்களின் விடயங்களில் பிணைந்திருக்கின்றது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்கக்கூடாது என்று நான் எதிர்பார்க்கிறேன். அப்படி கூறுவதில் தவறு இருக்கிறதா? முதல் நான் கேள்வியை கேட்பதற்கு முன்னதாக இல்லை, அது மிக முக்கியமான விடயம். என்றால் நிலம்சார் தொடர்பு. இப்ப எங்களுக்கு உடனடியாக 17 மைலுக்கு அப்பால இருந்து உதவி செய்யக்கூடிய நிலையில தமிழகம் தான் இருக்கிறது. வேற எந்த நாடை எடுத்தீங்கன்னாலும், சீனா எடுத்தாலும் சீனா 6000 மைலுக்கு அங்கிருந்து வர வேணும். அது மாதிரியா அமெரிக்கா எடுத்தா அதே நிலை, பிரித்தானியா எடுத்தா அதே நிலை. இவைகள் எல்லாம் கடல் வழியாக அல்லது வான்வழியாக உதவி செய்ய வேண்டுமே தவிர, எங்களுக்கு ஆரம்பத்தில் பிரச்சனை ஏற்பட்ட பொழுது கூட மக்கள் உடனடியாக அரசியல் போலம் தேடி ஓடின மண் தமிழக மண் தான். அப்ப அந்த தமிழகத்தினுடைய மக்களுக்கு முதல் இதுல தெளிவு வர வேண்டும் உண்டு. இந்த அவர்கள் தான் எங்களுக்கு 9.5 கோடி மக்கள் கொண்ட தமிழர்களாக இருக்கின்றார்கள். அப்ப நீங்க கூறுவது போல இந்திய துணைக்கண்டத்தினுடைய பிரிக்கப்பட முடியாத நிலப்பரப்பை கொண்டவர்கள் நாங்க மட்டுமில்லை. இந்தியாவில இருக்க பாகிஸ்தானா இருந்தாங்க, இந்திய துணைக்கண்டத்துல இருக்கிற பங்களாதேஷா இருந்தாங்க, எல்லாம் சாக் நாடுகள்னு சொல்லப்படுற நாடுகள் எல்லாம் ஒரு நிலத்தை கொண்டிருக்கிற நாடு. இப்ப அந்த நிலத்தினுடைய தன்மையை நாங்கள் உணர்ந்து கொண்டு அதே எங்களுக்கான தனித்துவமான வரலாறும் தனித்துவமான ஆட்சி முறைகளும் இருந்திருக்கு. அதை நாங்கள் பேணிக்கொண்டு நேருக்கு நேர் மோத வேணுமே தவிர களத்தை விட்டுட்டு ஓடியலாது. சரி, இப்ப நான் அந்த கேள்விக்கு வருகிறேன். அதாவது வெறுமனவே நாங்கள் விமர்சித்துக் கொண்டிருந்தால் தமிழ் மக்களை பொறுத்தமட்டில் தொடர்ச்சியாக விமர்சித்துக் கொண்டிருப்பதில்
அது எந்த விதத்திலும் ஒரு அரசியல் அமைப்பை உருவாக்குவதற்கு, வெளிநாட்டு கொள்கையை உருவாக்குவதற்கு, கட்டமைப்பை உருவாக்குவதற்கு வழிவகுக்கப் போவதில்லை. தொடர்ச்சியாக அதை விமர்சித்துக் கொண்டிருப்பதால் காழ்ப்புணர்வை ஏற்படுத்துமே தவிர சரியாக செயல்பட முடியாது. இந்த விமர்சிப்பதை இதில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று நீங்கள் கருதுகிறீர்களா? அதான் சொல்றேன், எங்களுடைய எதிர்காலத்தினுடைய அரசியல் உறுதித்தன்மையை பற்றி அரசியலமைப்பு என்ன, எங்களுடைய வெளிநாட்டு கொள்கை என்ன, எங்களுடைய பொருளாதார கட்டமைப்பு என்ன. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா உலகத்துல கிரேக்கத்தை எடுத்தீங்கன்றாலும் சரி, அல்லது ரோமர் எடுத்தீங்கன்னாலும் சரி, அவர்கள் இன்றைக்கு உலகத்துல தொன்மை வாய்ந்தவர்கள், சீனரா எடுத்தீங்க என்றாலும் சரி, தொன்மை வாய்ந்தவர்களுக்கு காரணமா இருக்குதுன்னா அவர்களுக்கு பொலிட்டிக்கல் ஹிஸ்டரி இருக்குது, அரசியல் வரலாறு இருக்குது, அரசியல் தத்துவம் இருக்குது, பொருளாதார வரலாறு இருக்கு, பொருளாதார தத்துவங்கள் இருக்கிறது. ஆனால் தமிழர் நாங்கள் மிகப்பெரிய உலகத்தினுடைய மூத்த குடிகள் சொன்னாலும் எங்களுக்கு அரசியல் தத்துவம் கிடையாது, பொருளாதார தத்துவம் கிடையாது, எந்த காலத்துல எது நடந்ததுன்னு கிடையாது. எல்லாம் கோயிலுக்குள்ள எல்லாரும் கொண்டு வச்சு தீபங்காட்டி மணி அடிக்கிற வேலை தான் செய்யறோம். என்னுடைய அருளாளர்கள் சொல்லப்பட்டவர்கள் எல்லாம் மக்களுடைய வாழ்க்கையோட பின்னி பிணைந்த பண்பாட்டு வரலாறு கொண்டவர்கள். ஆனால் அவர்களுடைய பண்பாட்டு வரலாறு என்னென்று யாருக்குமே தெரியாது. இதற்காக வேண்டி இந்த சரியா பேராசிரியர் கைலாசபதி சொல்லுவார், காரக்கிழமையார் என்ற அந்த செக்குலரான ஒரு புனிதவதியார்னு சொல்ற, அதுக்கு மேல அவர் தனக்கு தானே வச்ச பேர் பேயிண்டும் பூதமண்டும். அவர் தோன்றியிருக்காவிட்டால் எங்களுடைய தமிழருடைய வரலாறு எல்லாமே இல்லாம போயிருக்கும். ஆனா காரக்கிழமை பற்றி இவருக்கும் தெரியாது. ஆனா காரக்கிழமை சில தெற்கு ஆசியால மட்டுமில்ல, தென்கிழக்கு ஆசியாலும் எல்லா இடங்களிலும் இருக்கிறது. சிங்கள நாட்டில் அரசியல்கள் கூட வச்சிருந்திருக்கிறார்கள். அவ்வளவு தூரத்துக்கு அரசியல் அந்த மாற்றம் என்னத்தை கொடுத்தது, பொருளாதாரத்தை கூட தெரியாது. அதே மாதிரி அண்டையிலேருந்து நாங்கள் கடைசியாக எடுத்து பார்த்தால் மாணிக்கவாசகராக இருந்தாலும் சரி, சேக்கிலாராக இருந்தாலும் சரி, எல்லாரும் நாட்டினுடைய முதலமைச்சர்கள். அந்த நாட்டினுடைய முதலமைச்சர் அரசியல் ரீதியாக செயற்பட்ட பின்னணியில அந்த வரலாறு கட்டமைக்கப்படுது. எதுக்காக சொல்றேன்னா, இப்பொழுது இருக்கின்ற எங்களுடைய வரலாற்றில உலகத்திலேயே மிகப்பெரிய அர்ப்பணிப்புகளை ஒரு இளம் சமுதாயம் செய்ததுன்னு சொன்னால் அது தமிழர் சமுதாயம் தான். தன்னலம் இல்லாமல் தன்னுடைய உயிரையே, தன்னுடைய வாழ்வையே, தன்னுடைய எதிர்காலத்தையே மற்றவர்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி அர்ப்பணித்த ஒரு மிகப்பெரிய ஒரு இளம் சமுதாயத்தினுடைய சக்தியாக நாங்கள் இருக்கின்றோம். ஆனால் இப்ப இருக்கிற இளம் சமுதாயத்தை எழும்பவே விட மாட்டோம். அவர்கள் ஏதாவது ஒன்று சொன்னவுடன் அதுக்கு எதிராக 10 கதை சொல்லி அடக்கின்ற தன்மைக்கு தான் போய்கொண்டிருக்கின்றோம். ஆனால் இதுகளையெல்லாம் மீறி அதுக்கு எங்களுடைய அறகலிய போராட்ட குழு தன்னுடைய அரசியல் கட்சியாக மக்கள் போராட்ட முன்னணியை பதிவு செய்ததற்கு பிறகு மக்களின் கொள்கை என்ற அடிப்படையிலே தேர்தல் கொள்கை விளக்கத்திலே வெளியிட்டிருக்கின்றார்கள். அதில் தன்னாட்சி மிக்க பிரதேசங்கள், இனங்களுக்கான தன்னாட்சி உரிமை, மீளப்பெற முடியாத அதிகாரங்கள், வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் மிக நீண்ட காலமாக எதிர்நோக்கின்ற காணி பிரச்சனைகள், இராணுவ ஆக்கிரமிப்பு, சிங்களமயப்படுத்தல், காணாமலாக்கப்பட்டோர் பிரச்சனை போன்றவற்றை திட்ட தெளிவாக அடையாளம் கண்டுள்ளோம். அவற்றுக்கான தீர்வையும் முன்வைத்துள்ளோம். மக்களின் பிரச்சனை, அவர்களின் தேவை, அடிநாதம் என்ன என்பது எங்களுக்கு தெரியும். நாங்கள் மக்களிலிருந்து வேறுபட்ட ஒரு குழுவாக, அதிகாரம் மிக்க குழுவாக நிற்க ஒருபோதும் விரும்பவில்லை. நாங்கள் மக்களோடு மக்களாக நிற்கின்றோம். ஏன்னா எல்லா மக்களுக்கும் நம்பிக்கை அளிக்கக்கூடியதாக ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார். ஆனால் இவர்களும் சில வரலாற்று அறியாமைகளை வெளிப்படுத்துகின்றார்கள். சிறுபான்மையினம் என்று சொல்ல கையாளுகின்றார்கள். நாங்கள் சிறுபான்மையின் இனம் அல்ல, நாங்கள் தேசிய என்ற அந்த எண்ணம் இவர்களுக்கிடையிலே இன்னும் தெளிவுபடுத்தப்படவில்லை. அதே மாதிரியாக இன்னொரு விடயத்தையும் செய்கிறார்கள் என்னன்னு சொன்னால், இந்த வடக்கு கிழக்கு என்ற சொல்ல கையாளுகின்றார்கள். வடக்கு கிழக்கு என்ற சொல்லில்லாமல் தமிழர் தாயம் என்ற அடிப்படையில் இவர் பார்க்கவில்லை என்பது தெளிவாக தெரிகின்றது. ஆனால் இப்படியான நேரத்தில் அவர்களுடன் பேசி, அவர்களுக்கான தெளிவை கொடுத்து, அவர்களுக்கான விளக்கத்தை கொடுத்து, அவர்களுக்கு சந்தேகத்தை நீக்கி, சிங்கள மக்களுக்கு மத்தியிலே நாங்கள் சிங்கள மக்களுக்கு எதிரானவர்கள் அல்ல, எங்களுடைய தாயகத்தை நாங்கள் எந்த அளவுக்கு உறுதிப்படுத்துகிறோமோ, எங்களுடைய வாழ்வை எந்த அளவுக்கு படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு தான் இலங்கை தீவில் இருக்கின்ற இன்னொரு இலங்கை தீவு எப்பொழுதுமே ஒரு நாடாக இருக்கவில்லை என்பது எல்லோருக்கும் தெரியப்படுத்த வேண்டும். இலங்கையினுடைய வரலாற்றில் இலங்கை தீவு என்றுமே ஒரு நாடாக இருந்ததில்லை. இலங்கை தீவு என்பது இரு அரசுகளின் கூட்டான ஒரு அமைப்பாகத்தான் இருந்திருக்கின்றது. தமிழரசு, சிங்கள அரசு என்ற கூட்டான அமைப்பு தான். அதான் கிருபாகரன் சொல்கின்ற பொழுது அவருடைய அந்த வழிகாட்டல சொல்கின்றார் என்றால், போர்த்துகல், நெதர்லாந்து, பிரித்தானியா இந்த 3 நாடுகளிலும் அவர்கள் காலனித்துவ ஆட்சியில் இருந்தவர்கள் என்ற முறையில் போர்த்துகலும் நெதர்லாந்தும் எங்களுடைய தன்னாட்சி தன்மையை ஏற்றுக்கொண்டு காலனித்துவ ஆட்சியை நடத்தினார்கள். பிரித்தானியா தான் 1833ஆம் ஆண்டில் தங்களுடைய இராணுவ சந்த நலனுக்கென்று அந்த ஒருங்கிணைப்பை செய்து இந்த சிக்கலை உருவாக்கினார். ஆகவே இந்த நாடுகளை கொண்டு எங்களுடைய உண்மைகளை பேச வைக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அதற்கு போர்த்துகல்ல இருக்கின்ற கோவா மக்கள் இந்திய பின்னணியை கொண்டிருக்கின்றதால கோவா மக்களை பயன்படுத்தி போர்த்துகலுக்குள் அந்த மாற்றத்தை கொண்டு வரணும் என்ற கருத்தை முன்வைத்திருக்கின்றார். இதெல்லாம் கருத்துக்களாக முன்வைக்கப்படுகின்ற பொழுது அதுக்கு உதாரணமாக இப்பொழுது
என்ன இந்த கிழக்கு தீமோர் வந்து இன்றைக்கு வந்து தன்னாட்சியை பெறுவதற்கு கிழக்கு தீமோரை காலனித்துவப்படுத்த நாடுதான் அவர்களுக்கான அந்த உண்மையை சொல்லி தன்னாட்சி கொடுக்க வேண்டும் கூறினார் என்பதையும் எடுத்து காட்டியிருக்கின்றார். அப்படி இருக்கின்ற பொழுது பிரித்தானியா தான் நாங்கள் இந்த மாதிரியாக காலனித்துவப்படுத்தினோம் என்ற உண்மையை சொல்லி எங்களுக்கான அந்த தெளிவை உலகத்துக்கு அளிக்க வேண்டியதாக இருக்கும். இதுவெல்லாம் செய்வதற்கு எத்தனையோ விஷயங்கள் செய்ய இருக்கின்றது. நீங்க சொன்ன மாதிரி ஒரு பொது மக்கள் சபை வருகின்ற பொழுது அந்த பொதுமக்கள் சபை ஒவ்வொரு குழு குழுவா பிரிந்து அதனை செய்ய வேண்டும். ஒரு தனி நபராலேயோ அல்லது ஒரு தனி அமைப்பாலேயோ ஒரு தனி கட்சியோ எதுவுமே செய்ய முடியாது. அது நாடு முழுவதும் தேசமாக ஒருங்கிணைக்கப்படுகின்ற பொழுதுதான் இந்த பிரித்தானியா பாருங்கள் இவ்வளவு பெரிய வல்லாண்மையை வெளிப்படுத்திய நாடு இன்றைக்கு வந்து மிடில் பவராக மாறிக்கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு நடுத்தர வல்லாமையாக சென்று கொண்டிருக்கின்றது. அவருடைய வல்லாமத்தனம் குறைந்திருக்கிறது. அதுக்கு அவர் சொல்கின்ற காரணம் என்ன? அந்த எல்லா மக்களுடைய பங்களிப்பும் குறைகின்றது என்று கூறுகின்றார்கள். இன்னொரு விடயத்தை இந்த இடத்திலே நாங்கள் பேச வேண்டி இருக்கின்றது. இப்பொழுது ஏற்பட்டுக் கொண்டிருக்கிற மாற்றம் காரணமாக ஐரோப்பா முழுவதும் அமெரிக்கா உட்பட அமெரிக்காவில் கூட நேற்றைக்கு கமலா ஹாரிஸினுடைய விஷயத்திலே ட்ரம்ப் வந்து மிக மோசமான முறையில் அவர் ஆசியாக்காரனா ஆப்பிரிக்காக்காரனான்னு சொல்லி நிறவாதத்தை வெளிப்படுத்தி பேசுகின்றார். இப்பொழுது இங்கு வந்து நிறவாதம் இனவாதம் எல்லாம் மேலெழுந்து வந்து கொண்டிருக்கின்றது. இந்த இனவாத நிறவாதங்கள் மேலெழுந்து வருகின்ற பொழுது இன்றைக்கு இங்கு வந்து இங்கிலீஷ் டிஃபென்ஸ் லீக் என்பது 35 இடங்களில் வந்து போலீசாரை காயப்படுத்தி இந்த நாட்டை திரும்பி நாங்கள் எங்களுக்கு தாருங்கள் கூறுங்கள். இப்படியான ஒரு சூழலில் இங்கு வாழ்ந்திருக்கின்றவர்கள் கூட உங்களுடைய பிரித்தானிய வரலாறு என்னென்று கூறுவீர்களா? உங்களுடைய பிரான்சிய வரலாறு என்னென்று கூறுவீர்களா? இந்த மக்களுக்கு வந்து பிரித்தானியா வந்து விதமாக எங்களை சுரண்டிய காரணத்தில் நாங்கள் இங்கு வந்தோம் என்ற அந்த உண்மை தெரியுமா? அந்த உண்மை தெரியாத பொழுது அவர்கள் வந்து நாங்கள் வந்து தங்களுடைய வளங்களை தங்களுடைய வேலை வாய்ப்புகளை நாங்கள் தங்களுடைய கல்வியை நாங்கள் அபகரிக்கிறோம் என்ற எண்ணத்தில் தான் இருப்பார்கள். ஆகவே நீங்க சொல்றது போல இந்த இப்பொழுது உருவாகியிருக்கின்ற இந்த பொதுமக்கள் சபை கூட ஒரு பிழை விட்டிருக்கின்றார்கள். என்னென்று சொன்னால் பழைய அரசியல் கட்சிக்காரரோடு இணைஞ்சு நிற்கிறது மிகப்பெரிய சிக்கலை தரும் என்று அங்கு பேசிவிட்டு நேற்று முன்தினம் விக்னேஸ்வரன் அவர்கள் ரணில் விக்ரமசிங்குக்கு ஆதரவாக பேசுகின்றார். இன்றைக்கு வந்து சுமந்திரன் வந்து ரணிலை சந்தித்தவுடன் அவர் வந்து சுமந்திரன் கொண்டு வந்த தனிநபர் இந்த மாகாண சபை சட்ட திருத்தத்தை ஆகஸ்ட் 22, 23க்குள் விவாதித்து அதை கொண்டு வரப்போம். இவ்வளவு காலமும் ஆட்சி செய்த காலத்துல அவருக்கு அதை கொண்டு வர நினைவு வேற இல்லை. சுமந்திரன் தானாகவே உருவாக்கியவர் என்றால் அவர் இப்பொழுது சமீபத்தில் ஊடகங்களில் பெருசாக வரவில்லை. அப்ப ஏதாவது வருவதற்காக இப்படி ஒன்றை உருவாக்க வேண்டும் என்றுதான் அவர் உருவாக்கி இருக்கலாம். அப்படி செய்தாலும் இப்ப அதாவது அதே நேரத்தில் இப்ப சஜித் வந்து 8ஆம் தேதி அவருக்கான ஒரு கூட்டணி உருவாக்க போகின்றார். அதுக்குள்ள எப்படி போய் உட்கார்வது என்று இவர் கனவு கொண்டு கொண்டிருக்கின்றார்கள். இப்படி வந்து கூட்டணிகள் போய் உட்கார்வதற்கு கனவு கொண்டு கொண்டிருக்கிற தன்மையை விடுத்து இந்த உருவாகி இருக்கிற பொதுமக்கள் சபை கூட மக்களுடைய கல்வித்துறை சார்ந்தவர்களை, மக்களுடைய பொருளாதாரத்துறை சார்ந்தவர்கள், மக்களுடைய என்ன அறிவியல் துறை சார்ந்தவர்கள் செயற்பட்டு எங்களுடைய மக்களுடைய தேவைகளை வெளியே கொண்டு வாருங்கள். அதனை ஊடகத்திலும் சொல்றோம். ஊடகத்தில் கூட நாங்கள் நிச்சயமாக நாங்கள் ஃபெயிலியர் ஆகி கொண்டிருக்கின்றோம் என்றால் ஊடகத்தை நாங்கள் விரிவுபடுத்தி மக்களுடைய தேவைகளை அறிகிற தன்மையில் எங்களால் முடியாமல் இருக்கின்றது. விதமான அதற்கான வளம் இல்லை. வளமில்லாத நிலையில் எதுவும் செய்ய முடியாது. ஆனபடியினால்தான் அடிப்படையிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த உண்மைகளை வெளிப்படுத்துவதற்கு நாங்கள் அதுக்காக தான் அந்த இலக்கில் வந்து ஈழத்தமிழ் இறைமைப்பு போராட்டத்தின் அரை நூற்றாண்டு வரலாற்றின் முக்கிய கட்டங்கள் என்று இன்னொரு கட்டுரையும் பிரசித்திருக்கிறோம். ஏனென்றால் இந்த வரலாற்றினுடைய காலகட்டத்தில் வந்து குறிப்பாக வந்து இந்த 72ஆம் ஆண்டிலிருந்து 77ஆம் ஆண்டு வரை ஏற்பட்ட அந்த வரலாற்றை தெளிவுபடுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. என்றால் இன்றைய அரசியல்வாதிகள் எங்களுக்கு பகைவர்களாக இருக்கின்றார்கள். ஈழத்தமிழ் அரசியல்வாதிகள் எங்களுக்கு பகைவர்களாக இருக்கின்றார்கள். நீங்க சொன்னது போல ஒவ்வொரு மனிதனும் ஜனநாயக நிலையிலே தன்னுடைய அறிவுக்கு தன்னுடைய ஆற்றலுக்கு ஏற்ற முறையில் பங்களிக்க உரிமை இருக்கின்றது. அவர்கள் பங்களிக்கின்ற பொழுது அந்த பங்களிப்பை அரசு சொன்ன மாதிரி அதை நெறிப்படுத்துறையிலே நாங்கள் செய்யலாமே தவிர நீ அதனை செய்யக்கூடாதுன்னு சொல்வதற்கு ஜனநாயகத்தில் எந்த இடத்திலும் இடமில்லை. யாரை பார்த்து நீ செய்யக்கூடாது நிப்பாட்டு இதனால் எந்த பலனும் பெறாது என்று எடுத்த வாக்கில் சொல்வதற்கு முடியாது. அவர்கள் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்ற பொழுது நீங்களும் அதில் இருக்கின்ற குற்றங்குறைகளை எடுத்து கூறி அந்த குற்றங்குறைகளை எடுத்து கூறுவதன் மூலமாக அதனை செயல்படுத்த வேண்டுமே தவிர நெறிப்படுத்த வேண்டுமே தவிர அதனை எடுத்த வாக்கிலே அடிப்போமான ஒரு செயல்திட்டம் வராது. எல்லா செயல்திட்டத்திலும் நன்மையும் இருக்கிறது, தீமையும் இருக்கின்றது. நன்மைகள் பெருகிக் கொண்டு வருகின்ற பொழுது அது நல்லதாக வரும், தீமைகள் பெருகிக் கொண்டு வருகின்ற பொழுது அதனால் தீமை வரும். இப்ப அரசு வந்து PhD முனைவர் பட்ட ஆய்வுகளை பற்றி சொன்னார். முனைவர் பட்ட ஆய்வில் அந்த மேற்பார்வையாளராக இருப்பவர் வந்து அந்த முனைவர் பட்ட ஆய்வில் ஈடுபட்டிருப்பதை நிறுத்துன்னு சொல்ல முடியாது. அவர் வந்து அதை செயற்பட்டு கொண்டிருக்கின்றது இப்படி செய்ய அப்படி செய்யணும் நெறிப்படுத்தல் தான் செய்யலாம். அது அரசுக்கு வழியாக தெரியும். அப்ப இந்த எங்களுக்குள்ள இருக்க
படித்தவர்கள் நெறிப்படுத்த வேண்டும். எங்களுக்கு போராட்டத்தில் அனுபவப்பட்டவர்கள் நிறைய பேர் இருக்கின்றீர்கள். கிட்டத்தட்ட எல்லா மக்களையும் அனுபவப்பட்ட ஒரு வாழ்க்கையை கொண்டிருக்கின்றோம் என்று எங்களுடைய போராட்ட வரலாறு என்பது ஒரு தனி மனிதனுக்கு சொந்தமானதாக இருக்கவில்லை. எல்லா மக்களும் தங்களால் இயன்றதை செய்து தங்கள் உயிரை கூட இன்னொரு விஷயம், தமிழ் சமுதாயம் தான் உலகத்திலேயே மற்றவனுக்காக தன்னுடைய உயிரை அர்ப்பணிக்க துணிந்த சமுதாயம், ஒரு உயிரை அர்ப்பணித்த சமுதாயம். அப்படிப்பட்ட ஒரு தமிழ் சமுதாயத்தை பார்த்து இது உதவாது, இது பயன்தராது என்றெல்லாம் சொல்லாதீர்கள். நடக்க தெரியாமல் நடந்து அவர்களை விடுங்கள், நீங்கள் மக்களை விடுங்கள், எளியவர்களை விடுங்கள், எப்படி என்ன நடக்குன்னு பார்ப்போம். அதான் இடையவர்களிடம் ஒப்படைப்பதற்கான நேரம் வந்துவிட்டு நீங்கள் நீதியரசர் தொடர்பாக கூறும்பொழுது அவரும் சமீப காலத்தில் இராசம்பந்தன் அவ்வாறு ஒவ்வொரு நாளும் வேறு வேறு கருத்துக்களை கூறிக்கொண்டிருந்தது போல்தான் அவருடைய கருத்தும் இருக்கின்றது. எனவே எளியவர்கள் இப்பொழுது வந்தால்தான் அந்த சரியான வழிகாட்டலை கொண்டு வரலாம். சம்பந்தரை பற்றி பேசுகின்ற பொழுது இப்ப நீங்கள் அவரை பற்றி திருவண்ணை பற்றி சொன்னபடினால் வருகிறது என்னென்றால், திருவண்ணாமலை சேர்வாவில் என்ற தொகுதி திருவண்ணாமலை நிலப்பரப்புல 60% நிலப்பரப்பை கொண்ட தொகுதி. சம்பந்திட்ட காலத்துல 60% நிலப்பரப்பை கொண்ட தொகுதி சிங்கள தொகுதியை அப்படியே தூக்கி கொடுக்கப்பட்டது. என்ன செய்தீர்கள்? சேர்வாவில திருவண்ணாமலையினுடைய மிகப்பெரிய நிலப்பரப்பை தனக்குள்ள உள்ளடக்க தொகுதியாக இருக்கின்றது. அப்ப ஏன் நீங்க இருக்கிறீங்க? நீங்கள் இல்லாமல் விலகி நின்றிருந்தீர்கள் என்றால் திரும்பி அதை செய்திருப்பார். நிச்சயமாக அதை நாங்கள் இங்கே கூறிக்கொண்டு நன்றி மாஸ்டர். நாங்கள் நிகழ்ச்சி ஒன்றை கொண்டு வர போன்றோம். அரசோலை நிறைவாக இப்ப கூறிய விடயங்களை வைத்து பார்க்கும் பொழுது அரசியலமைப்பு, வெளிநாட்டு கொள்கைகள், இப்படி நீங்கள் மாஸ்டர் கூறியிருந்தார். வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் இலங்கைக்கு வந்திருந்தார். சீனா ராணுவ உதவி வழங்குகின்ற பாருங்க, அவர்களுடைய உறவு நிலையில் ஏற்ற இறக்கம் வந்தே கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் தமிழ் மக்களை பொறுத்தப்பட்டு கடந்த 15 ஆண்டுகள் ஒரே விதமான இல்லை. வெறுமெனவே விமர்சிப்பதும் காழ்ப்புணர்வுகளை வெளிப்படுத்துவதும் சரியான வழிகள் வெளிவர முடியாமல் தக்கி போய் நிற்கிறார்கள். இந்த நேரத்தில் அரசர்கள் இப்ப இந்த பொதுச்சபை நிச்சயமாக அதில் குறைகள் இருக்கலாம். ஆனால் அந்த பொதுச்சபையினூடாக அதிலிருந்து சிறு சிறு குழுக்களை உருவாக்கி சிறு சிறு கட்டமைப்புகளை உருவாக்கி ஒரு செயல் வடிவத்தை கொண்டு வருவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தலாம் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? பொதுச்சபை என்றது அது குடிசார் அமைப்புகளின் ஒரு கூட்டமைப்பாகத்தான் இருக்குது. மாஸ்டர் சொன்னது போல அதில் உண்மையில் அரசியல் கட்சிகள் பார்வையாளர்களாகத்தான் இருக்க வேண்டும். அது பங்கு என்றால் அதில் அந்த அரசியல் சாயம் பூசப்பட முடியாது. சில சந்தர்ப்பங்களில் அரசியல் கட்சிகளின் பெயர்களே பாதகமாக முடியும். உதாரணமா பாத்தீங்கன்னா தென்னிலங்கையில் இப்ப முந்தி பெருமையாக பேசப்பட்ட ஐக்கிய தேசிய கட்சி, சுதந்திர கட்சி என்ற கட்சிகள்கிட்ட இப்ப பேரை சொல்லவே பயப்படுறாங்க. அதனாலதான் ரணில் விக்ரமசிங்கா கூட ஒரு சுயேட்சையாக நிற்கிறார். எந்த கட்சியின் சின்னத்தை கண்டாலே தலதறிக்க ஓட வேண்டிய ஒரு காலம். அதான் காலத்தின் சுழற்சி. சில சமயங்களில் உங்களுக்கு ஒரு நாள் உங்களுக்கு பெருமையாக இருக்கிறது, அடுத்த தரம் அதை கண்டாலே உங்களுக்கு ஒரு ஆபத்தானதாக இருக்கும். இவர்கள் எந்த சின்னத்தை பயன்படுத்துவதென்றே நான் ஒரு கேள்வியைத்தான் கேட்டிருந்தேன் நேற்று என்னோட கருத்தவர்கள். ரணில் விக்ரமசிங்க எந்த சின்னத்தை பயன்படுத்த போகிறார்? மொட்டு சின்னத்தையும் பயன்படுத்த இயலாது, தாமரையையும் பயன்படுத்த முடியாது, யானையையும் பயன்படுத்த முடியாது அந்த ஒரு நிலை. அதே போல இப்ப இந்த பொது கட்டமைப்பு அது உண்மையில் இது எவ்வாறு இது பலப்படும் என்று சொன்னால், நீங்கள் மக்களுடைய பிரச்சனையை போய் டீல் பண்ணும் போதுதான் அது பலப்படும். சரி, அந்த மக்களிட பிரச்சனை. இப்போ குடிசார் அமைப்புகள் இருக்கின்றார்கள். இப்ப P2P நடந்தது உங்களுக்கு தெரியும். மிக மிக பெருமெடுப்பில் நடந்தது. அது தொடர்பாக அமெரிக்க தூதுவர் அலையில்லா டெப்ளஸ் கூட கதைத்திருந்தார். அதன் பிறகு எங்கு போட்டு அதன் அவுட்புட் என்ன? மீடியாக்கு அல்லது நாங்கள் இப்படி என்ற கட்டி அமைப்பு கொண்டு காட்டி விட்டு ஒரு நாளுடன் கலைந்து போகலாம். ஒரு நாள் அதன் ஆயுள் காலம் என்பது எத்தனை? 24 மணி தியானம். சரி, ஒரு மாதம் கதைச்சிருப்போம். கண்டினியூட்டி இல்லை. அதான் அந்த பிரச்சனை. நாங்கள் அதே வலுவுடன் அதை வைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த மக்களுடன் நல்ல இன்டராக்ஷன் இருக்க வேண்டும். இப்ப நீங்கள் பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுதுதான் ஒன்று செய்தி ஒன்று வருகிறது. நேற்றைக்கு சீனாவிடத்திலிருந்து இராணுவ ஆழ்நிலப்பட்ட உதவியை கூட பெறுவதற்கு தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்ட ஸ்ரீலங்கா இன்றைக்கு மொன்டானா நேஷனல் கார்ட், மொன்டானா தேசிய காவலர்கள்னு சொல்லி அமெரிக்க பசிபிக் விமானப்படை, இலங்கை விமானப்படை மற்றும் மாலத்தீவு தேசிய பாதுகாப்பு படை இவற்றோடு இணைந்து அட்லஸ் ஏஞ்சல் என்ற அந்த இராணுவ பயிற்சியை மேற்கொள்கின்றார். பாருங்க, நேற்றைக்கு சீனாடத்திலிருந்து இராணுவ பலத்தை வர்றான்,
அடுத்த நாள் அந்த அமெரிக்காட்டிலிருந்து ராணுவ பலத்தை பெற அதை பெறுறதுக்கு அது சொல்ற மாதிரி அவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னா எல்லா மக்களுக்குமான உறவை பலப்படுத்துறாங்க. எல்லா மக்களுக்குமான அவர்களுடைய தேவைக்கும் நான் உன்னோட வாரன், என்னுடைய தேவை இதுன்னு சொல்கின்றார்கள். அந்த தன்மை எங்களிடத்துல இல்லை. மற்றது அந்த பொதுக்கட்டமைப்பு உருவாகி இருப்பது மிக முக்கியமான விடயம் என்று எல்லோருமே அதை பாராட்டுகிறார்கள். இவ்வளவு காலமும் 2 கட்சி கூட சேர முடியாம இருந்த ஒரு இடத்துல வந்து ஒரு குடிசார் அமைப்புகளும் அரசியல் அமைப்புகளும் இணைந்து உருவாக்கிறார்கள். அரசு கூறியது போல அவர்கள் அரசியலை சார்ந்து நிற்கிற காரணம் என்று அந்த உலக நாடுகள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளைத்தான் உரிமையாளர்களாக பார்க்கின்றார்கள். ஆகவே எந்த ஒரு விஷயத்திலும் வந்து அவர்கள் வந்து ஒரு தூதுவர் ஆலயத்தோடு பேசுவதாக இருந்தால் அதுக்குள்ள எந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி இருக்கிறான் என்பதை தான் தூதுவர் ஆலயங்கள் கவனத்தில் எடுப்பார்கள். அவர்கள் வந்து அரசியல்வாதிகளோடும் இணைந்து நிற்க வேண்டிய ஒரு 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 நடைமுறை தேவை இருக்கிறது. ஆனா அந்த அரசியல்வாதிகள் அவர்களை மேற்கொள்ளாதவாறு இவர்கள் வந்து அவர்களுக்கான அந்த அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான விடயம். அதுக்காகத்தான் நான் நினைக்கிறேன் அரசர் கூறினார், அரசியல்வாதிகள் பார்வையாளர்களாக இருந்தார்கள் என்றால் அதே சரியாக அந்த கட்டமைப்புகள் சரியாக வந்து விழும் என்று நம்புகிறேன். அப்ப இதுல என்னவென்று சொன்னால், அதாவது சிவில் கட்டமைப்பு என்றால் என்ன என்றால், நீங்கள் துணிச்சலாக, நான் அவர்களுடன் ஒரு சந்திப்புக்கு போன போதும் கூட சொன்னேன், நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும், மீனவர் பிரச்சனையாக இருந்தாலும், மருத்துவத்துறை பிரச்சனையாக இருந்தாலும், எதிலும் நீங்கள் ஒரு பங்குதாரராக இருக்க வேண்டும். சொல்வார்கள், கல்யாண வீட்டுக்கு போனால் நீ மாப்பிள்ளையாரு, சித்த வீட்டுக்கு போனால் நீ பிடமாக இரு. ஏனென்றால் அப்பதான் நீங்கள் அதற்கு வருவீர்கள். அப்பதான் உங்களுக்கு மக்களுக்கும் இடையிலான பலம் அதிகரிக்க அரசியல் கட்சிகள் உங்களை தேடிவர். நீங்கள் அங்கு போக தேவையில்லை. நீங்கள் அரசியல் கட்சிகளை தேடி போக தேவையில்லை. நீங்கள் உங்கள் பலத்தை கட்டி அமைக்கும் போது துணிச்சலாக கதையுங்கள். இப்ப மீனவர் பிரச்சனையா, இப்ப பாருங்கள், ஒரு மீனவர் இறந்து விட்டார். எங்க இறந்தவர்? இந்திய கடல்ல இல்ல, நெடுந்தீவில தான் இறந்தவர். ஸ்டாலின் கதறி அழுகிறார். 10 லட்சம் உடனடியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ராமேஸ்வரத்துல இன்டெபினிட்டா ஸ்ட்ரைக் பண்ணட்டும். என்னடா இன்டெபினிட்டா அவங்க ஸ்ட்ரைக் பண்ணாங்களா, கொஞ்ச நாளைக்கு அந்த மீன் குஞ்சுகள் தப்பும், அது பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த பிரச்சனை வந்து எங்களுக்குரிய பிரச்சனை, சிவில் சமூகங்களுக்குரிய பிரச்சனை. உங்கள் மக்கள், நெடுந்தீவுல சிங்களவன் இல்லை, நெடுந்தீவு கடல் சிங்களவன்றையும் இல்லை, உங்கள் மக்கள். இப்ப சிவில் அமைப்புகள் நீங்கள் எங்கேயும் மக்களுடைய பிரச்சனைக்கு நீங்க நிற்கும் போது 80களை பாருங்கள். விடுதலை புலிகளுக்கு 80களில் யாழ் குடாநாட்டை 80 நடுப்பகுதியில் யாழ் குடாநாட்டை கட்டுப்பாட்டுகள் வைத்து விட்டார்கள். அப்ப அதற்குரிய மிலிட்டரி ரிசோர்ஸ் தேவை, ட்ரைனிங் தேவை, ஆயுதம் தேடணும். ஆமி அந்த ஒவ்வொரு பலாலிலிருந்து வெளிக்கிடுவான், கோட்டையிலிருந்து வெளிக்கிடுவான். எல்லாம் வெளிக்கிட்டாலும் ஒரு சின்ன மானிப்பா கிராமத்தில் இருக்கிற ஒரு வரம்பு பிரச்சனைக்கு அவர்கள் வந்து அதை விசாரித்து அதை தீர்த்து கொடுத்து விட்டுத்தான் மக்களுக்கு போறார். எந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வேலைப்பாடு இருந்தாலும் மக்களுடைய ஒரு பிரச்சனை என்று வரும்போது அவர்கள் ஒரு நாளும் பின் நிற்பதில்லை, உடனடியாக வருவார். ஒரு நாள் ஒரு பஸ் வந்து தவறுதலாக அடித்து விட்ட, அதாவது சைக்கிள் போனவர் மோதி பஸ்ஸில் விழுந்து, சைக்கிளில் விழுந்து இறந்து விட்டார். உங்களுக்கு தெரியும், யாழ்ப்பாணத்தில் ஒரு கல்ச்சர் இருந்தது, ஆக்சிடென்ட் பட்டால் அது விசாரணையில் உடனடியாக பஸ்ஸை கொளுத்துவது, அடிப்பது, உடைப்பது. அப்ப உடனடியாக ஒரு பெரிய கலவரம் உருவாகின்றது. முதலாவது உங்கள் அந்த இனத்துக்கு ஒரு டிசிப்ளின் தேவை. அப்ப அந்த முறையை இல்லாது செய்ய வேண்டும் என்பது விடுதலை புலி என்ற குறிக்கோளாக இருந்தது. கோட்டையில் நின்றது. கோட்டையில எத்தனை படையினர், எத்தனை இராணுவத்தை, எத்தனை போராளிகளை அங்க வைத்திருக்கிறார்கள், எத்தனை பேர் எடுக்கிறார்கள் ஆமைக்கு தெரியாது. கோட்டையில் இருந்ததுல கொஞ்சம் பேரை வச்சுக்கொண்டு மிச்ச பேர் அத்தனையும் கொண்டு வந்து அந்த கலவரத்தை அடக்கி அத்தனை பேரையும் கைது செய்து கொண்டு போய் அந்த நிலைமையை சுமூகமாக்கினவர்கள்லாம் அவர். இப்ப எந்த இடத்திலும் நீங்க இந்த சிவில் அமைப்புகள் என்றது நான் கூற வருகின்றேன், இவ்வாறு பலப்படுத்துவார்களாக இருந்தால் உண்மையில் அது வளர்ச்சி வரும். நிச்சயமாக நீங்கள் கூறுவது சரி. அதாவது எத்தனை தடவைகள் கூறியிருக்கின்றோம், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்கள் பிரதிநிதிகளை சந்திப்பதில்லை, மக்களை சந்திப்பதில்லை என்ற அந்த விமர்சனங்கள் அடிக்கடி கூறுவது என்ற அது ஒரு முக்கியமான விடயம். இங்கே குடிசார் அமைப்பு இந்த மகா பொது சபையை உருவாக்கி அதை சரியாக செயல்படுத்துவார்களாக இதிலிருந்து நான் நினைக்கிறேன் அடுத்த கட்டத்துக்கு போவதற்கான ஒரு, அதான் சொன்னேன், 2009ஆம் ஆண்டுக்கு பின்னர் இதே ஒரு பாசிட்டிவாக, இதுதான் முதல் தடவையாக ஒரு ஆக்கப்பூர்வமாக ஒரு விடயத்தை
தமிழர் தரப்பு செய்திருக்கின்றா இது என்றுதான் கூறலாம். இது இப்ப ஒலிபரப்பான உடனே கேட்கப்படுறார்கள், நீங்கள் அரசியலமைப்பு எழுதின என்ன, நீங்கள் வெளிநாட்டு கொள்கை வகுத்தல் என்ன, நீங்க பொருளாதார கொள்கை எழுதுறோம், நீங்கள் ILCயோட தொடர்பு கொண்டு நாங்கள் வெளிநாட்டு கொள்கை வகுப்புகளை இணைகிறோம், எங்களோட கல்வித்தரம் இது, எங்களுடைய அனுபவம் இது, எங்களுடைய வாழ்க்கை அனுபவம் இதுன்னு சொல்லி ஒரு குழுவுக்கு நீங்க இணையுங்க. அதே மாதிரி அரசியலமைப்புக்கு இணையுங்க, நாங்க இணைகிறோம் உண்டு. அதே மாதிரி பொருளாதாரத்துக்கு இணையுங்க, நாங்கள் உங்களை ஒழுங்கு சேர்த்து எழுதுகிறோம். நாங்கள் தனி மனிதராக நின்று நாங்கள் என்ன ஊடக பரப்புல நடனமாட முடியாது. சரி, ஆகவே உங்களுக்கான தூண்டலை ஏற்படுத்தி இருக்கிறோம். இப்ப இந்த பொதுக்கட்டமைப்பு கூட அதை செய்யலாம். இந்த பொதுக்கட்டமைப்பு அதனுடைய வேலை. இப்ப என்ன பொறுத்த மட்டும் தமிழர்கள் தாங்கள் என்ன செய்ய வேணும்ன்றதை மறந்து ஸ்ரீலங்கா அரசாங்கம் என்ன செய்யுது, இந்திய அரசாங்கம் என்ன செய்யுது, அமெரிக்க அரசாங்கம் என்ன செய்யுது, சீனா என்ன செய்யுதுன்னு எங்களுக்கு நேரத்தை வீணடிக்கிறோம். அவங்க அருள் சொன்ன மாதிரி ஒவ்வொரு பேரும் சிங்களவன் உட்பட எல்லாரும் தண்டனை நிலத்தை பார்த்து கொண்டு போறான். அவன் போட்டு அதை விட்டு போட்டு நாங்கள் எங்களுடைய தன்மையை இது பண்றது இந்த பொதுக்கட்டமைப்பு அதை செய்துண்டு. அதுக்குள்ள அறிவார்ந்த பலர் இருக்கின்றார்கள், அனுபவம் உள்ள பலர் இருக்கின்றார்கள். நீங்கள் ஒருங்கிணைந்து இதை செய்தீங்களா இருந்தால் நீங்கள் ILCயோட தொடர்பு கொண்டு நாங்கள் இன்னென்ன துறையில வேலை செய்யறதுக்கு ஆயத்தமா இருக்கிறோம், இன்னென்ன விதத்துல நிதி வளத்தை உருவாக்குறதுக்கு தயாரா இருக்கணும்னு சொல்லுங்க. நாங்கள் அதை நினைக்கிறோம். நாங்க இல்லன்னு சொல்ல இல்லை, ஆனா அதை விட்டு நாங்கள் எதுவுமே செய்ய முடியாதுதான் உங்களுக்கு சொல்றோம். இந்த மக்களோட நிலையில நாங்கள் நினைக்க வேண்டும். நன்றி மாஸ்டர். ILCயும் கூட எளிய சமுதாயத்திடம் ஒப்படைப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். எப்பொழுதுமே தயங்காதீர்கள். என்றால் வளர்ச்சி பாதையில் செல்ல வேண்டும் என்று சொன்னால் அதை சரியாக செயல்படுத்த வேண்டும். அதை செயல்படுத்துவதற்கு தயங்காதீர்கள். எந்த ஒரு அமைப்பையோ அல்லது எந்த ஒரு கட்சியோ நாங்கள் குறை சொல்லவில்லை. உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இயன்ற பணியாற்றி இருக்கிறீர்கள். எல்லோரும் இணையுங்கள். அதே நேரத்தில் எந்தெந்த இடத்துல என்னென்ன மாற்றம் பெறணும்ன்ற நேரம் ஓப்பனா சொல்லுங்க. அப்படிதான் மாறும். பாருங்க, இதுல யாரையுமே நாங்கள் தள்ளி வைக்க விரும்ப இல்லை. இன்னும் அரை மணி நேரம் தொடர்ந்து பேசலாம். நாங்கள் நிகழ்ச்சி என்று கொண்டு வர வேண்டும். அடுத்த நிகழ்ச்சிக்கு இங்கே தயாராகி கொண்டிருக்கிறார்கள். உயிரோடை தமிழ் மக்கள் வானொலி உறவுகளே, ஏத்தோடு இன்றைய இலக்கின் சிந்தனை நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. நிகழ்ச்சியில் பங்கெடுத்த தமிழறிஞர் மூத்த ஆய்வாளர் ஃபட்மார் மாஸ்டர் அவர்களுக்கும் பொறியியல் ஆய்வாளர் அரசு அவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு தனாஞானி இந்த நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வருகின்றேன். நன்றி, வணக்கம் மாஸ்டர். நன்றி, வணக்கம் அரசு அவர்களே. நன்றி.